அப்படி அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் என்னைக்கு சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ அன்று முதல் இன்று மழை இல்லை. சரி. அன்று ஒரு காலத்திலே மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. ஆமா. வேதங்கள் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மழையும் அவருக்கு ஒரு மழையும், நீதி நெறியர் மதுரையை ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மழையும், ஆமா, கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை என அந்த காலம் பொழிந்தது. ஆமா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் என்று மதிக்கும் தாய்மார்களுக்கு மழை பெஞ்சிருக்கு. அந்த அம்மா மதிச்சானா அந்த புண்ணியவான் அப்படி இருந்தாரு மதிச்சா. ஆமா. வீட்டுக்காரரு வடக்க மதுரைக்கு போயிருந்தா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. சில கிழவி காலை நீட்ட மாட்டா. தெற்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தா தெற்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. ஆமா ஆமா. புருஷன் பேரை சொல்ல மாட்டார்கள் தாய்மார்கள். அந்த காலத்துல. அதனால அந்த காலம் மழை பொழிந்தது. ஆமா. இப்ப அப்படி இல்லை. இல்லைன்னா அரிசி விட்டுடும் அந்தனருக்கு ஒரு மழை, அந்தனருக்கு ஒரு மழை. அப்படின்னா வேதிய பிராமணால் ஆமா, அவர் படித்த வேதங்களை விடாமல் சொன்னா கருங்கல்லுக்கும் உயிர் வருமா. அதுக்குத்தான் கோயிலுக்குள்ள கல்சிலைய வச்சா ஐயரை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஆமா, சரி, பரிகாரம் பண்ணுவாங்கல்ல. அவர்கள் தான் வேதங்கள் ஓதுகின்ற வேதியர்கள். ஆமா. இப்ப அரிசி விட்டுடும் அந்தனர்னா யாரு? யாரு? குற்றாலம் பாவநாசம் போனா முன்னோர்களுக்கு கடமையை செய்ய போனாங்கன்னு வைங்க. தை மாசம் அமாவாசை, ஆடி மாசம் அமாவாசைக்கு இப்ப தாளக்காரர் கூட ஒரு பூணூல் அள்ளி போட்டுக்கிட்டாருன்னா நான் தான் ஐயருங்காரு. அப்படி நம்ம சொல்லக்கூடாதுல. பொய் சொல்லி வாங்குதாங்க பத்தியலா. ஆமா. அவர்கள் தான் அரிசி விட்டுடும் அந்தனர்கள். அவங்க தானோ. அவங்களுக்கும் மழை பெய்யுது. ஆமா. வரிசை தப்பிய மன்னர் யாரு? அரக்கனை போல் உள்ளவர்களுக்கும் மழை பொழிகிறது. ஆமா. புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை என தூவிக்கிட்டு போகுது. காத்து. அதனாலே மந்திரி நீதி நேர்மை இல்ல, தெய்வதாட்சினை இல்ல. உங்க அரக்கங்கிட்ட போய் சொல்லும் ஐயா, பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். அடை இருசா பணம் கேட்டு வந்தா நாங்க கொடுக்கவே மாட்டோம். எழுத்து சண்டை செய்வதற்கு எழுத்து சண்டை செய்வதற்கு நாங்க கொடுக்கவே மாட்டோம். தயங்க மாட்டோம். செய்வதற்கு தயங்க மாட்டோம். கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை கட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம். கட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். நாங்க கட்டி வச்சு சண்டை செய்ய போட். அடே போடா போடா மந்திரிய போய் சொல்ல அரக்கனிடம். பகுதி பணம் கேட்டு இன்னும் ஒரு முறை ஆள் அனுப்புனா அவனை இலையில வச்ச அப்பளமா நொறுக்கி போடுவோம். நொறுக்கி பார்த்தார் மந்திரி. அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் விரட்டுதான். இங்க வந்தா இவங்க நிக்க நிலை சரியில்லை. துன்பத்துக்கு ஏன் நம்ம நிப்பானே. அடேங்கப்பா, அவனே இவனே அலைவதை விட ஒரு உத்தராட்சியை வாங்கி போட்டுட்டு சிவனேன்னு போய் உட்கார்ந்துட வேண்டியதான். ஆமா. ஆண்டவன் சிவபெருமாளை எண்ணி சிவபெருமானை அரக்கனை தவம் இருக்க சொல்லி அக்கினி வரங்களை பெற்று பாதாள உலகத்தை அரசு பரிகாரம் செய்ய சொல்ல வேண்டும் என்று மந்திரியும் ஓடி வந்து மந்திரியும் ஓடி வந்து வல்லரக்கனிடமாதில ஆரமையா வல்லரக்கா
56 அரசரெல்லாம் ஐயா 56 அரசரெல்லாம் பணம் கொடுக்க மாட்டார், பணிந்து நடக்க மாட்டார், பெருசா பணம் கொடுக்க மாட்டார், ஏனென்றும் கேட்க மாட்டார். பகுதி பணம் கேட்டு போனேன் படையெடுத்து வாராரே, பெருசா பணம் கேட்டு போனேன் எதிர்த்து சண்டைக்குத்தான் வாராரே. வறுமையா வல்லரக்கா உங்களுக்கு மண்டை பலம் இருந்துதானா, மல்லுக்குத்தான் வரவும் சொன்னார். புத்தி பலம் இருந்துதானா, யுத்தத்துக்கு வரவும் சொன்னார். மண்டை பலம் இருந்துதானா, மல்லுக்குத்தான் வரவும் சொன்னார். அடே மந்திரி, என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா, திரட்டு நம்படையை மன்னா. ஆத்திரக்காரங்களுக்கு புத்தி கட்ட, கெட்டு போறவனுக்கு 8 புத்தி முன்ன பின்ன யோசிக்க மாட்டான். ஆகையினால் அவர்களோ 56 அரச மன்னர்கள். சரி, நீங்களோ ஒரு நாட்டு மன்னர் ஐயா, ஒரு தேசத்து அரசர் ஐயா. நம்மளால ஜெபிக்க முடியுமா? முடியாதா ஐயா. வல்லரக்கராட்சுதா என்ன நம்ம சண்டைக்கு தான் போன மகானா, சயனிகள் நமக்கு இல்ல, யுத்தத்துக்கு போனமானா யுத்தப்பட நமக்கு மல்லுக்கு போனமானா மல்லுக்கு போனா என்ன படை உண்டா? கிடையாதா? மல்லுக்கு போனமானா மல்லுப்பட நமக்கு இல்ல, சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், இடசூரி வங்கி வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கட்டாரி சூரி வேண்டாம். ஒத்தையில நீங்க நின்னே, ஒத்தையில நீங்க உலகத்தை ஆள வேணும். ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேணுமானா ஆண்டவன் சிவபெருமாளையே எண்ணி தன் சிவபெருமானை நினைச்சு அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவங்களை செய்து பணிந்தவரை பாதுகாக்க, எதிர்த்தவரை எரிக்க 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 தூண்டுவா முனிவரங்களை பெற்று உலகத்தை ஆள வேணும் ஐயா. ஏ மந்திரி, என்ன நாம் போய் கடவுளை பார்க்கணுமா? கடவுள்னு ஒரு ஆள் இருக்காரோ? கடவுள்னு ஒரு ஆள் இருக்கான்னு கேட்கான, அப்ப எப்படி கோயிலுக்கு போயிருப்பான்? என்னைக்கு சாமியை கும்பிட்டுருப்பான்? அவனுக்கு கடவுளே தெரியாது. அதால கடவுள் ஒரு ஆள் இருக்கான்னு கேட்கான். அப்ப கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டுருப்பானா? கும்பிட்டுருக்க மாட்டான். ஆண்டவனை பார்க்க வேணுமானா இமயகிரி மலையிலே சென்று சரி 6 வருடங்கள் தவங்களை செய்து இருந்து தவம் செய்து அக்கினி வரங்களை பெற்று அகிலத்தை ஆள வேணும் ஐயா. ஆமோ. அந்த மந்திரி சொல்லை கேட்ட வல்லரக்க, அந்த இளவரசரக்க தவம் இருக்கணும்னா எங்க போகலாம்? வனவனமா காடு காடா போய் அங்க தவம் இருக்கணும். வீட்டுல தவம் இருந்தா கடவுள் வருவாரா? சில ஆளு வீட்டுல தவம் இருப்பாங்களா? கும்பத்தை வச்சு ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி தவம் இருக்கணுமானா தவக்கோலம் எடுக்க வேண்டும் அல்லவா? நம்ம தவக்கோல் எடுக்கணும். தலைய மொட்டைதான் அடித்தான் வல்லரக்கராஜூதனோ ராஜூதனோ சன்னியாசி கோலம் கொண்டா காவினல்ல உடையணிந்தான் உடையணிந்து உத்திராட்ச மாலை ஓட்ட
நெறியானத்தி எல்லாம் திருநீரும் பூசுவானா பகவானை தான் நினைத்து பஞ்சாச்சாரம் பூசுவானா வல்லரகராசுதனோ கம்பம் அதை தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே வல்லரகன் வரபோது ஆகாத நேரமெல்லாம் ஆகாத அவன் அருகில் வருவதையா ஆகாத நேரமெல்லாம் அவன் அவரில் வருவதையா அவனுக்கு பொல்லாத நேரமெல்லாம் சொல்லாம வருவதையா வாசல் விட்டு வாரானே வாசல் படி தட்டிடுமா உன் வாசல் வாரான் உன் வாசல் தட்டிடுமா தலைவாசல் வாரானே தலையில் வாசல் மூன்றாம் தெருவதில வாழாத பெண்ணொருத்தி அவன் மூளாத நெருப்பெடுத்து அரக்கை முன்னால வரவும் கண்டா மூன்றாம் தெரு கடந்து நாலாம் தெரு வாரா நாலாம் தெருவதில நரச்சதல பாட்டியவா நச்சினே தும்முதாள நாலாம் தெரு கடந்து ஐந்தாவது தெருவு வாரா ஐந்தாம் தெருவதில ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வாராரே ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு போட் 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 ஐயா ஐந்தாவது தெரு கடந்து ஆறாம் தெருவதில் ஆந்தை அலறிடுமா அலறுஞ்சத்தம் கேட்டிடுமா ஏழாம் தெருவதிலே ஏனையும் ஜன்னலுமா எதிரே வர கண்டுட்டானே எட்டாவது தெருவு வாரா ஓடு போட்ட கரும்பூனை குறுக்க வர கண்டானே ஒன்பதாம் தெருவதிலே ஓரி குறுக்கிடுமா சத்தம் கேட்டிடுமா பத்தாம் தெருவு வாரா பத்தாவது தெருவதிலே பத்தாவது தெருவதிலே பாம்பு படம் எடுத்த பத்தாவது பாம்பு படம் எடுத்து போட் 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 ஐயா கண்ட கண்ட நல்ல சகனமல்ல காலாலே தள்ளுதானே பார்த்ததொரு சகுனமெல்லாம் பாவியவன் நாடு நகரம் விட்டான் ஆறு வனம் கடந்தான் வனமெல்லாம் கடந்து அடந்த வனம் சோலை கண்டான் அமையோ ஏழு மலை வனம் கடந்தான் யமயகிரி மலைக்கு வருகிறான் அந்த இளவரசன் வல்லரக்கல் யமயகிரி மலையிலே சூரமுள்ளு பெரிய வனம் சுண்டைக்காய் காக்கி வனம் ஆமா
ஆளரச அத்திமாவ அடங்காத பிளாமரங்கள் ஆகாய மார்க்கமாகவே நிக்க கண்டா. எல்லாத்தையும் கண்ணுல பார்த்தா பாத்தீங்களா? அப்பேற்பட்ட வனத்திலே அரக்கன் கண்ணுக்கு பலவித மிருகங்களை எல்லாம் பார்த்தான். அந்த வனத்துக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். பயப்பட்டானா? பயப்படலையா? அவன் அசுர அரக்கன் எப்படி பயப்படுவான்? ஊருக்க முரட வல்லரக்க ராஜுதா. இந்த வனத்திலே நாம் தவம் இருந்து இறைவனை கண்டு வர வாங்க வேண்டும் என்று ஆமோ குளித்து நீராடி ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருந்து கொண்டு தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநேற்று காப்பணிந்து தவச்சாலையவே அலங்கரிக்கிறான் வல்லரக்கன். சாந்தி கொண்டு நல்ல தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டா பாலாலே தரமெழுகி பன்னீராலே பாவி கொண்டு நல்ல தரமெழுகி மஞ்சளாலே மஞ்சளாலே கோலம் போட்டா மஞ்சளாலே தகதா தகதா அவனும் கோலம் போட்ட இடம் மதியில குருத்து வாழைகளை விரித்தான். ஒரு நாயகரை பிடித்தானே நிறநாளி நிறமறக்க எச்சனை தேங்காபலம் தீபம் ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதில அரணாரை தான் இணைத்து சிவன் பானை பொங்கலிட்டான். சிவன் பானை பொங்கலிடும் பொழுது பொங்கப்பானை இரண்டாக வெடித்து விட்டது. அப்பவே அவனுக்கு சமனம் ஏற்படுது. பானை வெடித்ததே நம்மளுக்கு பொல்லாத நேரம்னு பார்த்தானா பொல்லாத நேரம்னு பார்க்கல. இந்த பானை வேகாத பானையா இருக்கலாம் அல்லவா? அப்ப வெடித்தாலும் குத்தம் வேகாத பானை வெடித்தாலும் குத்தம் இல்ல. தேங்காய அது கண்ணோடு செதறுதையா. தேங்காய் எப்படி செதறுகிறதோ அதே போன்று அரக்கன் ஜெரசும் செதறுமா. அதுதான் முன் அறிகுறி. அதையும் சகனம் என்று பாராத வல்லரக்கன் தேரவடி தேங்காயோ தென்ன மர வாக்குதானோ தெரிஞ்சிட்டாலும் குற்றம் இல்லை. ஐயா கற்பூரத்தை கொளுத்துதானே காற்று வந்து அணைத்திடுமா. நாமளுட குற்றம் அல்ல நாமளுட குற்றம் அல்ல நாதன் கடவுளுட குற்றம் தானோ. அந்த கடவுளுடைய போட் 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 அவன் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னோதானே மனமாதில எல்லாமல்ல மனமாதில போட் போட் போட். அவன் கோலம் போட்ட இடமாதிலே 6 கோலம் பீடம் போட்டான். அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேல எல்லோ கணத்த செப்பு கணத்த செப்பு குடத்து மேல மாங்குளைய ஒடித்து வைத்தா மாங்குளைக்கு மேல எல்லோ அவை மணி உருண்டை தேங்காய் வைத்தான் மணி உருண்டை தேங்காய் எல்லாம் வைத்தா போட் போட் போட்
தேங்காய் மேலே மஞ்சள் குல ஒன்று வைத்தான் மஞ்சள் குல மேலே எல்லோ எலுமிச்சங்கனிய வைத்தாங்க எலுமிச்சங்கனிக்கு மேலே இனியா கொட்ட பாக்கு வைத்தான் அவன் இனியா கொட்ட பாக்கு மேலே கடுகு ஒன்று வைத்தான் கடுகு மேலே எல்லோ குறுங்கடுகு குறுங்கடுகு மேலே எல்லோ குண்டுமணி பருப்பு வைத்தான் குண்டுமணி பருப்பு மேலே கொத்தமல்லி இதழ வைத்தான் அவன் கொத்தமல்லி இதழ மேலே குட்டப்பாக்கு ஒன்று வைத்தான் குட்டப்பாக்கு மேலே எல்லாம் கோழி முட்டை ஒன்று வைத்தான் கோழி முட்டை மேலே எல்லோ கோழி முட்டை மேலே எல்லோ அவன் குண்டு ஊசி கோழி முட்டை அரைக்கான் குண்டு ஊசியா போட் 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 கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டினான் ஊசி முனை மேல் வலது கால் பெருவிரலை ஊன்றி அம்மையா நாசி அடக்கிய அரக்கன் ஊசி தவத்தை செய்தான் ஊசி தவத்தெல்லாம் செய்து 6 வருடம் 12 வருஷம்ல உள்ள உறங்கல அம்மா ஊசியில தவம் இருக்க முடியுமா முடியாது அதனால ஊசி தவத்தை செய்ய போறான் உள்ளல உறங்கல உடையன மறக்கலையா 12 வருஷம் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்க முடியுமா முடியவே முடியாது ஒரு நாள் இருக்கலாம் 2 நாள் இருக்கலாம் சாப்பிடாம 3 நாள் இருக்க முடியுமா அப்படியா ஒரு நேரம் கூட மேல இருக்க முடியல ஆண்டவனாகிய சிவபெருமாளையே எண்ணி ஆமோ 6 வருட காலம் தவம் இருந்து வருகின்றான் ஆமையா உண்ணாமல் உறங்கிடா உடையவன் பகவானே மறந்திடாம அதுவும் தண்ணியதே அறிந்திடாம ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாம அரோகரா அரணே அரணே என்று போட் போட் அரணராமத்தை சொல்லுவானா சொல்லோ தானே போட் போட் அரோகராரணே என்று சொல்லோ தானே போட் 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 சாமி சிவனே நல்ல சிவனராமத்தை ஈராரே வருட காலம் இருந்து தவம் அதை செய்து வாரா 12 வருட காலம் வருட காலம் போட் 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 பாரதவம் அது இருந்து வாரா இருந்து வாரா 12 வருட காலோ இருந்து வாரா போட் போட் அவன் 1 வருடம் தவம் இருந்தான் உடையவனும் வரவும் இல்லை 2 நல்ல வருடமாச்சு ஈஸ்வரனும் வரவும் இல்லை 3 நல்ல வருடமாச்சு முக்கண்ணரும் வரவும் இல்லை 4 நல்ல வருடமாச்சு
நாதனுமே வரவே இல்லை 5-6 வருடமாச்சு ஆதி பகவானும் வரவும் இல்லை 7-8 வருட காலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை 9-10 நல்ல வருட காலம் எவனும் வரவும் இல்லை 10-12 வருட காலம் ஆதி பரம்பொருளும் வரவே இல்லை 12 வருட காலம் வரவும் இல்லை போட் அப்படி வருடம் 12 ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த இளவரசன் வல்லரக்கன் ஏன் இன்னும் இறைவன் என் தவத்தை பார்க்கவில்லை ஆமையா அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதே ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கர அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் சாமி அரக்கேன் செய்யும் தவத்தை பாரும் ஐயா ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சிவ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் நான் ஏழை செய்யும் தவத்தை பாரும் சாமி படியளக்கும் பரம்பொருளே சிவ சிவ சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் நான் பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அரகரா சிவ சிவா சுவாமி இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சாமி என்ன குற்றம் நான் என்ன குற்றம் செய்துட்டேனோ சிவ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா
அப்படி தவம் இருந்து வரபோது ஆதி வெள்ளி கைலாசம் ஆடாத ஐயா ஆடுதையா நகலாத கைலாசோ சுவாமி கைலாசோ நகண்டு மெல்ல ஆடுதையா ஐயா கைலாசோ ஆதி கைலாசமே ஆடுது அசையுது பார்த்தார் பகவான். கைலை மலையே நடுங்கும் அளவுக்கு யார் இங்கே தவம் இருந்து வருகின்றார்கள்? ஞானத்தால் அறிந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்க ஆண்டவனும் புறப்பட்டார். மணி என்னாச்சு? சாமன் நடுச்சாமம் சதிசாம வேலை ஏமசாம நேரம் நடுச்சாமம் 12 மணி ஆச்சு. ஆனா பிறந்த ஆம்பளை யார்ட்டையும் சொல்லாம அர்த்த சாமத்துல வெளியே போனா பொம்பளைகளுக்கு சந்தேகம் வரும்ல. சுவாமி பரம்பொருளே, உங்கள் தேவி உமையவள் நான் எங்க இருக்க? இந்த நடுச்சாமத்துல நீங்க எங்க போறீங்க? அம்மா பார்வதி, அதோ பார், யமயகிரி மலையிலே என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். அவனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன் அம்மா. ஆண்டவா, அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி இருக்காரு, அவற்றை நீங்க சொல்லி இருக்கலாம். இளைய மகன் வடிவேலவன் இருக்கானே, நீங்க அவற்றையும் சொல்லி இருக்கலாம். நம்மளுக்குள்ள 1000 இருக்கலாம். செவரை பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரோம்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி சொல்லாம வந்ததினால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. கிடையாதா? அந்த அரக்கை இந்த கைலாச வரணுமே. ஆனா வரணும்னு சொன்னா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்கள். அப்படியே ஆட்டும் என்று ஆடும் ஆண்டவேன் பகவானோ நந்தி தேவனிடமாதில இடம் வாமகனே நந்தி தேவா, நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. அப்ப யமயகிரி பர்வதத்தில் 6 வருட காலம் எந்தனையே தான் நினைத்து இருந்து தவம் செய்து வாரா ஒரு வல்லரகராட்சுதனும் அவனை கைலாசம் அழைக்கணுமே. ஆண்டவன் சொன்ன போது அதை கேட்ட நந்தி தேவன், பகவான பரம்பொருள அவன் ஒரு கைலாச பிறவி, நான் ஒரு பூலோக பிறவிம்பான. சொல்லுவாங்களா? அவனை நான் என்னோடு எப்படி அழைத்து வருவது? எப்படிப்பா கூட்டு வர கைலாசத்துக்கு? அப்பா, என்ன அரக்கனை கைலாசம் அழைத்து வர வேணுமானா நான் உனக்கு ஒரு வரம் தாரேன். என்ன வரம்? இதோ இந்த 2 குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்து கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே. ஆனா சரி, அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். 2 பக்கம் ரெக்க முளைச்சிருமோ? உன்னோடு கைலாசம் வருவார் என்று ஆண்டவன் சொன்ன போது குளிகையை வாங்கினான். யமயகிரி மலைக்கு வருகிறார் நந்தி பகவான். இந்த அரக்கன் புத்துக்குள்ள இருந்து தவம் இருக்கிறார் பாருங்க. காத்தடிச்சு கரையாம்புத்தா ஓம் நமச்சிவாய நமகை என்ற சத்தம் மட்டும்தான் கேக்கு. அந்த குரல் தானே கேக்கு. ஆனா அரக்க எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு இந்த நந்தி பகவானுக்கு தெரியலையா? அப்படின்னு நந்தி பகவானை
ஆண்டவனாகிய சிவபெருமாள் அழைக்க சொன்னார் அல்லவா? ஆமையா. இந்த அரக்கேன் குரல் தானே கேக்கு, அவன் சத்தம் தானே கேக்கு. இவன் எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ நமக்கு தான் தெரியலையா. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பனோ. காணல் அடிக்குது கைகாலும் நோகுது, காணல் அடிக்குது கைகாலும் நோகுது, வேணல் அடிக்குது வெந்தனலாகுது, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பனோ. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையா. ஆடினார் பாடினார் காணாமா, ஆடினார் பாடினார் காணாமா, தேடினார் ஓடினார், இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் எப்போ காண்பேனோ, எப்போ காண்பனோ. என் மகனே வல்லரக்கா, ஏ அரக்கா, என் மகனே வல்லரக்கா, நீ இருந்த தவம் போதும் அப்பா, அடடே ஈசன் உன்னை அழைத்தாரடா, செய்த தவம் போதும் அப்பா, சிவனார் உன்னை அழைத்தாரடா, கதியதவம் போதும் அப்பா, கடியதவம் கடவுள் உன்னை அழைத்தாரோ, கடவுள் உன்னை அழைத்தாரோ. அந்த நந்தி தேவன் சத்தம் கேட்டு சத்தம் அவன் இருக்கும் வல்ல இருக்க வல்ல, நம்ம பேரை யாரோ சொல்லி கூப்பிடுத, ஒருவேளை ஆண்டவன் தான் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்திருப்பாரோ, பகவான் தானே வந்துட்டார் ஐயா என்று வல்லரக்கன் புத்தை வெண்டு இறங்கி ஓடோடி வருகின்றான். நந்தி பகவானை கண்டு மனசிலே எண்ணுகிறான், ஐயையோ என்ன ஆண்டவன் பகவான் நினைச்சுலா வந்தோம், கொம்பு இருக்கா, வந்து பார்த்தா உச்சி கொம்பு காளைங்கன்னுலாம் வந்து நிக்கி, ஒரு காளைங்கன்னு தவத்தை ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா? ஆமா, இந்த காளைக்கு கொம்பு இருக்கா? உலகத்துல உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா? இந்த காளை வாய் பேசுது. அப்ப இது யாரா இருக்கலாம்? யாரடவா காளைங்கண்ண, எவரடவா எங்கு மாடு போல வந்த தெய்வம், மனிதவத்த காளை போல வந்த தெய்வம், அடுந்தவத்தை கலைத்ததென்ன, நீ எந்தவத்தை கலைத்ததால உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காளை, என் தவத்தை கலைச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதோ உனக்கு நான் சாபம் கொடுப்பேனா? ஏ பொறப்பா, 12 வருஷமா நீ தவம் இருந்த, நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும். உன் தவத்தை கலைக்க நான் இங்கு வரவில்லை, உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார். ஆமா, என்ன கைலாசம் கூட்டிட்டு போறியா? கைலாசம் கூட்டிட்டு போறியா? நான் எப்படி உம்மோடு வர முடியும்? அதுக்கெல்லாம் நீ பயப்படாதப்பா. நான் ஒரு பூலோக பிறவி, நீர் ஒரு கைலாச பிறவி. கைலாச பிறவி மகனே வல்லரக்கா. ஏ அரக்கா, அதுக்கெல்லாம் நான் வரம் தாரேன் பா. என்கிட்ட இருக்கு.
இந்த 2 குளிகையை உன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்டேயானா ஆமா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஓ 2 பக்கம் ரெக்க முளைச்சிரும். என்னோடு நீ கைலாச வரலாம் மகனே. ஆமோ அரக்கன் குளிகைய வாங்கினா வாங்கனா கன்னத்திலே ஒதுக்கிட்டான். இப்ப கன்னத்துல ஒதுக்கிட்டானே. ஒதுக்கினா 3.25 நாளைக்குள்ள அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஆமா ரெக்க வந்தவனுக்கு முளைக்கு. ரெக்க முளைச்சா அவ்வளவுதானே. ஆமா பறக்கும் சக்தி வந்துட்டா பக்கத்துல நிக்க மாட்டான். ஆமா உண்மைதானே. ஆகாயம் பூமிக்கு தட்டி பறக்கும். தட்டி பறந்து பார்த்தாரக்கா. ஏ வல்லரக்கா என்னன்னா இப்படியே பறந்தா என்னைக்குப்பா கைலாசம் வர? என்னைக்கு ஆண்டவன் விட்டு அக்கினி வரத்துவாங்க. சாமி நந்தி தேவா என்ன பின்ன நான் கைலாசம் வந்ததில்லை. ஆமா எனக்கு வழி தெரியாது. ஆமா நீங்க முன்னால போங்க நான் பின்னால வாரேன். ஆமா முன்னுமா என்று 2 பேர்களுமே எங்கே வருகிறார்கள்? எப்படி ஆகாயத்துல பறந்து வருகிறார்கள். ஆதிவெள்ளி கையில கித்தாரனாருட இடமாதற்கு. ஆதிவெள்ளி கையில கித்தாரனாருட இடமாதற்கு. ஏகவழி கைலாசம் ஈசனுட படியதற்கு. நந்திதவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க. 2 பேருமே பறந்தல்லவோ பறந்தல்லவோ. ஈசன் கைலாசம் வருவாரா வருவாரா கைலாசம் வருவாரா வருவார்களா பறந்தல்லவோ பறந்தல்லவோ கைலாசம் வருவார்களா. பேர்களுமே கீழக்கோட்டை வாசலுக்கு கைலாசத்திலே ஆமா இந்திரன் பூங்காவனத்தில் வந்து இறங்கினார்கள். ஓ அங்க வந்து இறங்கிட்டாங்களா. அதான் பெரிய பூங்கா வனம். தோட்டம் தோட்டம். ஆமா இந்திரனுடைய கொலுச்சபையிலே வந்து பலவித மலர்களை பறித்து அம்மையப்பனாகிய பகவான் பார்வதி 2 பேர்களுக்குமே நேரம் போகலனா சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அமர்ந்து சொக்கட்டம் ஆடுவது வழக்கம். இப்படி என் பெருமாளாகிய ஈசனாகிய பகவான் ஆமா சக்தியோடு சொக்கட்டங்கள் ஆடிக்கொண்டு இருக்க அரக்க நந்தி பகவானை கூப்பிட்டார். ஐயா யார பார்த்தாலும் ஒண்ணு போல இருக்க இருக்காங்களா பகவான் யாருன்னு தெரியலையே. எனக்கு அடையாளம் தெரியலையா. அந்த பார்த்தியா எங்க யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோட ஆமா கழுத்திலே உத்ராட்ச மாலையோடு அமர்ந்திருக்கும் காரண சங்கரன் அவர்தான். அவர்தான் சங்கரன் பகவான் இருக்காரு. உடனே வல்லரக்கன் அக்கினி வரங்களை பெற வேணுமானா ஆமா 2 கரத்தினால் மலர்களை பறித்தான். ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி குனிந்த தலை நிமிரல கும்பிட்ட கரம் எடுக்கல. சொல்லிட்டு போறான். அப்பதான் காரியத்தை சாதிக்க முடியும். வேஷம் போட்டா ஆமா அசுர அரக்க ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினான். எப்படி சிவபெருமானை கும்பிட்டான். முக்காலும் அரக்க வலமே வந்தா வலமே வந்தா முடி வணங்கி சிவனை அவன் 4 தரம் சுத்தி வந்து அதனைத்தான் அடிவனில் 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவன் சிவனாரை அடிவனில் அரோகரா ரோகரா அரணாமம் சொல்லி அவன் சிவ 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 சிவனே என்று சிவநாமம் சொல்லி அவன் சிவநாமம் சொல்லி அவன் சிவநாமம் சொல்லிக் கொண்டு சிவநாமம் சொல்லிக் கொண்டு ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினான். சிவபெருமாள் அரக்கனை ஏறிட்டு பார்த்தார். இவன் தானே வல்லரக்கன். அரக்கனை ஆண்டவன் அன்போடு அழைத்தார். அவனை எப்படி வரவேற்பு செய்தார் ஐயா. வாமகனே வல்லரக்கா வாமகனே வல்லரகோ வந்த மறு பக்கத்தில மகனே வல்லரகோ ஈசன் பக்கம் வந்த மரோ. அண்ணாச்சி அந்த அண்ணாச்சியை வீடியோ எடுங்க. கீழே எழுந்தே போட்டுட்டு தேடுதாரு.
என் மகனே வல்லரக்கா அரக்கா அப்பா ஈசனோட வார்த்தைகள் உன்னுடைய தவம் உலகத்திலே கண்டதில்லை அரக்கவும் தவம் போல ஆண்டவனும் கண்டது ராவண தவத்திலே 4 பங்கு இந்திரன் தவத்தில் வந்தவன் 7 பங்கு அதிகம் கும்பகர்ண தவத்திலே கோடி பங்கு அதிகம் என்ன வரம் உனக்கு வேணும் இப்பொழுதே கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு உனக்கு சொன்ன வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம் அடடை சொக்கே சத்தாரே நடா நடோ சொன்ன வரங்கள் அங்கே ஆண்டவனும் சொன்ன போது வல்லரக்கை அது சொல்வா பகவானே பரம்பொருளே உங்களோட அருளால ஒரு குறையும் உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்லை இறைவா நாடு இருக்கு நகரம் இருக்கு மண் இருக்கு நாடு நகரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் எல்லாமே எனக்கு இருக்கு எதுக்கு பார்த்தா இருந்தா அப்ப எதுக்குடே வந்த சொல்லிடே அரக்கா சொல்லியாண்டி மயாண்டி எல்லாம் இருக்குன்னா அங்க எதுக்கு வந்த நான் வரவங்க வந்தேன் வரோம் நான் வாங்க வந்த வரம் கொஞ்சம் சின்ன வரம் இருக்குமா இவன் வாங்க வந்தது அக்கினி வரமாகிய தூண்டுவாமணி வரம் இந்த அரக்கனுக்கு சின்ன வரமா அது இவனுக்கு சின்ன வரமா அப்படியா ஆண்டவா சிவபெருமாளே ஆமையோ எள்ளிலையும் சிறிய வரம் சிறிய வரம் ஈஸ்வரரை கொடுக்க வேணும் கடுகிலையும் சிறிய வரும் கடவுளை கொடுக்க வேணும் மிளகிலையும் சிறிய வரும் ஆதி முக்கணரை கொடுக்க வேணும் சீரகத்தில் சிறிய வரும் சிறிய வரும் சிவனாரை கொடுக்கணுமே ஆண்டவனிடம் மாதிர வல்லரக்கன் கேட்ட போது என் மகனே வல்லரக்கா எள்ளிலையும் சிறியவரோ ஈசனுக்கு தெரியாது கடுகிலையும் சிறியவரோ கடவுளுக்கு தெரியாதோ சீரகத்தில் மகனே சிவனாருக்கு தெரியாதோ எள்ளிலையும் சிறியவரோ ஈசனுக்கு தெரியாதப்பா என் மகனே வல்லரக்கா எந்த வரம் கேட்டாலோ எந்த வரம் கேட்டாலோ இப்பொழுதே எந்த வரம் கேட்டாலோ இப்பொழுது அந்த பகவானும் சொன்ன போதே பார்த்தானே வல்லரக்கன் ஆண்டவா பகவானே பகவான் அரக்கனோட வார்த்தை கேளும் வாங்கு வரும் சொல்வேன் நானா எனக்கு சத்தியம் செய்யணுமே சத்தியம் செய்தீரானா வாங்கும் வரமதை சொல்வேன் ஐயா ஆணையிட்டு கொடுக்கணுமே ஆணையிட்டு தந்தீரானா ஐயா தந்தீரா அரக்கம் கேட்கும் வரும் சொல்வேன் ஐயா அரக்கம் கேட்க வர சொல்வேன் ஐயா
வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமானா சத்தியம் செய்து எனக்கு தார வார்த்து கொடுக்கணும். தார வார்த்தை சத்தியம் உனக்கு யார் மேல வேணும்? ஏய் யார் மேல வேணும்? அப்படியா? அதை கேளுங்க. முத பிடிச்சாலும் பிடிக்காம புளிய கொப்பு ஸ்டாங்கு. முருங்கை கொப்பை பிடிச்சா ஒடிஞ்சிரும், புளியங்கொப்பை பிடிச்சா மாமா வீட்டுக்காரி மேல சத்தியம் கலங்க. அதான் ஸ்டாங்கு. வில்லா வளை சவுண்டுகிட்டு இருக்கும் புளியங்கொப்பு. படக்குன்னு ஒடியாது, சவளை தானே செய்யும். அது மாதிரி சத்தியம் பார்வதி மேல. ஆமா, இந்த மர்மவனை வீட்டு வாசல்ல வச்சிருக்கலாமா? மருமனை அரவணைச்சு அறுக்க இப்பேற்பட்ட மருமனை மச்சில சொல்லணுமா? அப்ப சத்தியம் பண்ணணும். யாரு மேல வேணும்? உங்கள் மனைவி உமையவள் பார்வதியால் மீது எனக்கு சத்தியம் செய்து தார வார்த்தை கொடுத்தீர்களே, ஆனா நான் கேட்க வரத்தலாம் நான் வாங்க வந்த வரத்தை சொல்வேன். அட பைத்தியாரா, பகவான் பார்த்தார் நம்ம பிள்ளை அப்படி என்ன பெரிய வரத்தை வாங்கிற போறான். எளிதாக சத்தியம் தானே கேட்கான். சத்தியம் கொடுத்துருமா? அவன் சத்தியம் பண்ணணும்ல. அவன் சத்தியம் பண்ணணும்ல. என் மகனே வல்லரக்கோ கையெழுத்து போடணுமா? நோட்ல சாட்சிக்கு ஆள் வேணும்ல. இவன் அக்கினி மரத்தை கேட்கான். அப்ப முத சாட்சி அவன் தான். இவனை சத்தியத்தை எடுத்து உள்ள போடணும். அதனால ஆண்டவன் அரக்கன் மீதே முத சத்தியம் செய்தாராம். அடடே என் மகனே வல்லரக்கோ உன்னான என்னால உமையவள் தன்னால பார்வதி மேல் சத்தியமோ பகவாவரா உனக்கு தாரே கணவதி மேல் சத்தியமோ கண்டிப்பா ஏலவன் மேல் சத்தியமோ விரும்புவாராம் பச்சை தண்ணி பகவான் உண்மை சொல்லுவாரோ. காராம்பசி அம்மா காராம்பசி பால் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுதாரே. எப்ப உன்னானை என்னானை என் மகனே வல்லரக்கா உமையவள் தன்னானை பார்வதி மேல் சத்தியமா பகவா வர உனக்கு தாரே கணவதி மேல் சத்தியமா கண்டிப்பா வரந்தாரே வேலவன் மேல் சத்தியமா விரும்பு வர உனக்கு தாரே பச்சை தண்ணி கையில் வார்த்து பகவா உண்மை காராம்பசி காராம்பசி ஆதி கடவுள் உண்மை ஆதி கடவுள் உண்மை. ஆண்டவன் சிவபெருமாள் சத்தியங்களை கொடுத்தார். சத்தியம் பெற்ற வல்லரக்கனானவன் ஆண்டவா படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடவன். மானிட பிறவிலே பிறந்து நான் ஒரு மானிடர். எந்த மானிடரு? அது இல்லனா மானிடர்னா நம்மள மாதிரி மனிதர்கள். இது எங்கே பேட்டியரா? அப்படியா? அப்படி இருக்கா? நான் ஒரு மானிட பிறவில பிறந்தவன். மானிடரை அடிச்சா ஆமா மங்கிட்டு இருப்பாரு, மங்கிட்டு இருப்பாரு. உண்மைதானே? அந்த பவர் குறைஞ்சிரும் பத்தியா? என்ன செய்ய முடியும்? ஏடா சந்தோஷம் வந்தாலும் சரக்கு அடிக்காங்க. ஆமா, சண்டை வந்தாலும் சரக்கு அடிக்காங்க. குப்புற குப்புற வெளிதான் போய் குணமா இருந்தாலும் சரக்கு அடிக்காங்க. ஆமா, கோபப்பட்டாலும் சரக்கு அடிக்காங்க. என்ன செய்ய முடியும்? எதுக்கு தான் அடிக்கும்னு கணக்கே இல்லாம போச்சு. அவர் பிழைச்செடுத்தாப்புல நிம்மதியா இருப்பார்ல. ஒன்னு அடிச்சா அரிஷ்டம். ஆமா, இன்னொன்னு அடிச்சா அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டம் அது பேரு சோறு முட்டி. சோறுல போய் படக்கு படக்கு முட்டிக்கு நிப்பாரு. ஒரு கட்டிங் போட்டின்னா நம்ம கூப்பிடுற இடத்துக்கு அது வரும். ஆமா, ஒரு
ஆப்ப அடிச்சேன்னா அது கூப்பிடுற இடத்துக்கு தான் நம்ம போகணும். அது எங்கெங்க குளத்துக்கரை கூப்பிட்டாலும் நான் தன்னாக்குள்ள போய் நம்ம அப்பல கார் வரும்போது பைக்ல ஒரு அண்ணாச்சி வந்தாரு பாத்தியா, தெக்கட அடக்கலானே. அடேங்கப்பா ரோடு சுத்திக்கிட்டு வருது அவருக்கு. ரோடே அளந்துக்கிட்டு வராரு, ரோட்டை அளந்துக்கிட்டு வராரு. ஆமா, கோயிலுக்கு வில்லு வைக்க போகணும், நேரம் ஆகுதுன்னு நம்மளே அவசரத்துல வந்துகிட்டு இருக்கோம். ரோடு யானை கொண்ட போகுது. ரோடு போவல, அவரு கால் வந்து யானைக்கு அதுக்கு தான் சொன்னேன், ஒன்னு அடிச்சா அது இஷ்டம். ஆமா, ஒன்னு அடிச்சா அரிஷ்டம், இன்னொன்னு அடிச்சா அது இஷ்டம். ஆமா, அது எந்த திசையை நோக்கி போகுதோ. அதனால இது மானிடர் அல்ல. ஆமா, படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடவன். ஆமா, அதில் எனக்கு 2 கரங்கள் உண்டு. ஆமையா, 2 கரத்திலும் வலது கரத்திலே 5 விரல் இருக்கு. ஆண்டவா, இந்த 5 விரலுக்கு எனக்கு 5 வரங்களை தந்தால் போதும். ஆமா, அது என்ன 5 விரலுக்கு 5 வரங்கள்? ஆண்டவா, இறைவா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே அரக்கனுட 5 நல்ல ஆள்காட்டி ஆண்டவரே அகிலமெல்லாம் நீட்டினாலோ, அகிலமெல்லாம் அக்கினியாய் எரிய வேணும். பாம்பு நல்ல விரல் எடுத்து விரல பகவானே உமனை நினைத்து பார்வுலகம் நீட்டினாலும் பஸ்பமா எரிய வேணும். பச்சை மரத்தில பத்தி தீ பிடிக்க வேணும். ஓதிர விரல் எடுத்து முக்கனரே உம நினைத்து உலகம் நீட்டினாலும் ஓதித்தி பிடிக்க வேணும். சுண்டு வீரல் நான் எடுத்து சுகேசா உம நினைத்து உலகம் நீட்டினாலும் சுக்கு சுக்கா எரியணும. சுண்டு வீரல் நான் எடுத்து முக்கனரே உம நினைத்து எந்த தேச நீட்டினாலும் யாரை நான் தொட்டாலும், யாரை நான் தொட்டாலும் அது எரிந்து தனலாக வேணும். எரிந்துதாலா போட் 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 போட். ஐயா இந்த வரம் எனக்கு தந்தால் போதும், வேற வரம் எனக்கு வேண்டாம். கேட்ட வரம் தந்தால் போதும், கிருபை உள்ள ரமை வேண்டாம். சொன்ன வரம் தந்தால் போதும், தந்தால் போதும். சோதி வரம் எனக்கு வேண்டாம். போட் 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 போட். 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை தவிர அடுத்த வரம் எனக்கு வேண்டாம். ஆமா, எரிக்கும் வரங்களை தவிர எந்த வரமும் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆமோ, பகவான் பார்த்தார் புத்தி கட்ட பயிலா இருக்கானே. ஆமா, வாழ வரம் கேட்பாமன்னு பார்த்தா சாவெல்லாம் வரம் கேட்கான். இதுக்கா 12 வருஷமா இவன் தபை இருந்தான். இருக்க வரம் கேட்பாமன்னு பார்த்தா இறக்கலாம் வரம் கேட்கிறான். ஆண்டவன் புத்திகளை சொல்லி பாப்போம், கேட்டா கேட்கான், கேட்காட்டா இனிமே அவன் சவரியம். அவன் விதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டுமே.